இறப்பு நிச்சயம் என்று தெரிந்த பிறகு தனது மனைவி ஆதரவில்லாமல் ஆகிவிடக் கூடாது என்று கருதி அவருக்கு விவாகரத்து கொடுத்து பொருளாதார வசதிகளை செய்து கொடுத்த டாக்டர் பற்றி விவரிக்கிறது இந்த செய்தி தொகுப்பு. தெலங்கானா மாநிலம் கம்மன் நகரை சேர்ந்தவர் ஹர்ஷவர்தன். 34 வயது நிரம்பிய ஹர்ஷவர்தன் MBBS படித்து ஆஸ்திரேலியாவில் டாக்டராக பணியில் இருந்து வந்தார். கடந்த 2020ஆம் ஆண்டு பிப்ரவரி மாதம் இவருக்கு அதே பகுதியைச் சேர்ந்த ஹேமா என்பவருடன் திருமணம் நடைபெற்றது. முதலில் அவர் ஆஸ்திரேலியா புறப்பட்டு சென்றார். மனைவியை அடுத்து அழைத்து செல்வதாக கூறியிருந்தார். இந்த நிலையில் அதே ஆண்டு அக்டோபர் மாதம் ஆஸ்திரேலியாவில் உடற்பயிற்சி செய்து கொண்டிருந்த போது ஹர்ஷவர்தன் இரத்த வாந்தி எடுத்தார். மருத்துவ பரிசோதனையில் அவருக்கு நுரையீரல் புற்றுநோய் தாக்கி இருப்பது தெரியவந்தது. தொழில் ரீதியாக டாக்டரான அவருக்கு தான் 2 ஆண்டுகளில் மரணமடைந்து விடுவோம் என்பது அப்போதே தெரிந்துவிட்டது. எனினும் ஆஸ்திரேலியாவில் தரமான சிகிச்சை கிடைப்பதால் அங்கேயே தங்கியிருந்தார். தனக்கு மரணம் நெருங்கிக் கொண்டிருப்பதை உணர்ந்த ஹர்ஷவர்தனுக்கு தான் இறந்துவிட்டால் மனைவி ஆதரவில்லாமல் ஆகிவிடுவாரே என்ற கவலை ஏற்பட்டது. அவருடைய வருங்கால வாழ்க்கை பாதிக்கப்படுமே என்றும் வேதனைப்பட்டார். தொடர்ந்து தன் மனைவியை சமாதானப்படுத்தி தன்னிடத்திலிருந்து விவாகரத்து பெற வைத்தார். மேலும் தன் மனைவியின் வருங்கால வாழ்க்கைக்கு தேவையான பொருளாதார வசதிகளையும் செய்து கொடுத்தார். இது தவிர தன்னுடைய உடல்நிலை பற்றி வக்கீல் ஒருவர் மூலம் ஆஸ்திரேலிய நாட்டு அதிகாரிகளிடம் தெரிவித்த ஹர்ஷவர்தன் தான் இறந்த பின் தன்னுடைய உடலை இந்தியாவுக்கு கொண்டு செல்வதற்குரிய விமான கட்டணம் முழுவதையும் செலுத்தியிருந்தார். இது தவிர தன்னுடைய உடலை எடுத்துச் செல்ல பயன்படுத்தக்கூடிய சவப்பெட்டி ஒன்றையும் 3.5 லட்சம் ரூபாய் செலவு செய்து தயார் செய்தார். இடையிடையே குடும்பத்தாருடன் வீடியோ கால் மூலம் பேசி பெற்றோர், உறவினர்கள் ஆகியோரை ஆறுதல் படுத்தி வந்தார். இந்த நிலையில் கடந்த மாதம் 24ஆம் தேதி ஹர்ஷவர்தன் உடல்நிலை மிகவும் பாதிக்கப்பட்டு மரணமடைந்தார். பின்னர் அவரின் உடல் இந்த மாதம் சொந்த ஊருக்கு கொண்டு வரப்பட்டு அடக்கம் செய்யப்பட்டது. மரணத்தை தைரியமாக எதிர்கொண்ட டாக்டர் ஹர்ஷவர்தனின் கதையை கேட்கும் அனைவரும் தற்போது கண்ணீர் சிந்துகின்றனர்.